இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது, யூகம் கிடையாது. இதான் 20 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது. இதெல்லாம் ஏன் ஆர்எஸ்எஸ் செய்யறா அப்படின்னு சொன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம். அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு, தெருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு. இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம். அதுதான் ஈக்குவாலிட்டி. இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டா வைத்திருந்தவர்களுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள். பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். ரொம்ப தெளிவாக, பட்டவர்த்தனமாக, அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால், அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும். ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் வர்க்கமும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இந்த கட்சிகளையே 90% ஆதரிக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமான வாக்குரிமையை பறித்துவிட்டால் இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் வீரியத்தோடு செயல்பட முடியாமல் போய்விடும். மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்துவிட முடியும். இந்துக்கள் மட்டுமே, அதுவும் மதவாத சக்திகள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக, கணிசமான வாக்காளர்களாக மாறுகிற போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற மதச்சார்புள்ள ஒரு தேசத்தை கட்டமைக்க போகிறார்கள். கோல்வாக்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால், ஹெட்கேவாரின் கனவை நனவாக்க வேண்டுமானால், வீர சாவர்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால் அவர்கள் அறுதி பெரும்பான்மை. இந்த மாநிலத்தில் திமுக ஆளுகிறது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுகிறது, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, கர்நாடகாவிலே காங்கிரஸ், தெலுங்கானாவிலே காங்கிரஸ், பீகாரிலே ஆர்ஜேடி வர வாய்ப்பு இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படி மாநிலங்களில் பிஜேபி அல்லாத பிற கட்சிகளின் ஆட்சி இருக்கிற போது அவர்களால் சிஏஏ போன்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும், இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதிலும், இந்து ராஷ்டிரா என்று அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை அறிவிப்பதிலும், மதச்சார்பே எங்கள் கோட்பாடு, அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்று அறிவிப்பதிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது, தடை இருக்கிறது. அப்படி தடையில்லாத ஒரு காலத்தை, ஒரு சூழலை, ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டுமானால் என்ஆர்சி அவர்களுக்கு தேவைப்படுகிறது, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். அதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இந்த தேர்தலில் தற்காலிகமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மாநில தேர்தல்களில் அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்வி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் மாநிலங்களிலும் அவர்கள் வேரூன்ற வேண்டும், மதவாத அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும், மதம் சார்ந்த சக்திகளை மேம்படுத்த வேண்டும், அதற்கு சாதி வெறியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், சாதி அரசியல் பேசக்கூடியவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்காக கோடி கோடியாய் கொட்டி இறைக்கிறார்கள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள்,
கூலி கும்பலை ஏவுகிறார்கள். திராவிட அரசியலை வெகு மக்களுக்கு எதிரான அரசியல் என்று பரப்புகிறார்கள். பெரியாரையே கன்னடர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் அந்த நடவடிக்கைகளின் ஒவ்வொரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிறார்கள், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள், இடதுசாரிகளே எங்கள் முதன்மை எதிரிகள் என்கிறார்கள். இந்த முழக்கங்கள் எல்லாம் எந்த பின்னணியில் இருந்து வருகின்றன? ஏன் பிஜேபியை நாம் எதிர்க்க வேண்டும்? அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல. வெறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல. அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு, புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு பாசிச இயக்கம், மிக மிக ஆபத்தான ஒரு இயக்கம். திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியாருக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள், மன்னிக்க முடியாத குற்றத்தை இழைக்கிறார்கள் என்றுதான் பொருள். எனவேதான் பெரியாரின் மடியில் வளர்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் பாசறையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்புணர்வோடு தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்துகிறார். இந்த புரிதலோடு தான் நாங்கள் மேடையில் இருக்கிற தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். எனது அருமை தோழர்களே, எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து நாம் வெளியேறிவிட முடியாது. அதை புறக்கணித்து விட்டு விலகி நிற்க முடியாது. நாமும் தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே எதிர்க்கிறோம், நீதிமன்றத்தை நாடுகிறோம், போராட்டம் நடத்துகிறோம். என்றாலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. நம்முடைய பெயர்கள் ஒன்றும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற பதைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. அது ஒரு புறம் நாம் ஈடுபட்டாலும் கூட இந்த புரிதலோடு தான் அவர்களை மக்களிடத்திலே நாம் அம்பலப்படுத்த வேண்டும், அவர்களை எதிர்த்தாக வேண்டும். இது வெறும் முஸ்லிம்களுக்கு ஆதரவான நடவடிக்கை, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கை என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அல்லது இது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான நடவடிக்கை, அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்று நாம் இந்த அளவில் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது. இது இரண்டும் உண்டுதான். அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர மத